கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனம் மையம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த ஆராதனைக்கு வந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயலடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. மா பரிசுத்த விசுவாசத்தாலே, மா பரிசுத்த ஸ்தலம் கிடவே. மா பரிசுத்த விசுவாசத்தாலே, மா பரிசுத்த ஸ்தலம் கிடவே. திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போரின் என்றறிவே,
என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் நான் என்றறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார். முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார். முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்று நம்ப கண்மலை. அவர் நான் என்று நம்ப கண்மலை. கால வேளையிலும் கூட நம்ம வேதத்தை நாம் பார்க்கும்படியா ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே என் வழிகளை உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீதாமே இந்த வேலையில் கூட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரையும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையிலும் கூட எங்களை ஒவ்வொருவரோடும் தேவன் ஆண்டவரே நீங்கள் பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இதிலிருந்து சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தடைகளெல்லாம் இடர்களெல்லாம் இயேசுவை நாமத்தை கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இங்கே சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது என் வழிகளும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் நம்முடைய வழிகளை காட்டினோம். நம்மை குறித்ததான தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு என்னவென்றால், உயர்ந்திருக்கிறது உயர்த்தும். உயர்ந்திருக்கிற என் வாழ்க்கையில் எது உயர்ந்திருக்கிறதோ அது என்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்ன உயர்ந்திருக்கிறது என்றால், தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் என் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அந்த உயர்ந்திருக்கிறது என் வாழ்க்கையை உயர்த்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம் தேவனை நாம் விசுவாசிக்கும் போது, தேவனையே நாம் சார்ந்திருக்க, அவரையே நாம் அவரையே தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம தேவனை தேவனையே நம்ம அண்டிக் கொள்ளும் போது நிச்சயமாய் கத்த அந்த அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆசீர்வாதங்களை தேவனுங்க தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறது. ஏன்னா அந்த உயர்ந்திருக்கிறது நம்ம உயர்த்தும். எந்தெந்த எப்படிலாம் உயர்த்தும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக சில வசனங்களை பார்க்கும்போது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனுடைய நினைவுகளும் நம்மை குறித்ததான ஒரு நினைவுகள் நம்முடைய வழி அவருடைய வழிகளும் நம்மை உயர்த்துகிறது. அப்படின்னா தேவன் நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும்
கர்த்தர் அதிலிருந்து ஆண்டவர் நம்ம உயர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில், எந்த நெருக்கத்தை, எந்த போராட்டம் இருந்தாலும், அல்லது எப்படிப்பட்ட குழியில் நம்ம காணப்பட்டாலும், அந்த நிலையிலிருந்து, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய நினைவும் அவருடைய வழிகளுமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்மை உயர்த்துவது தான் அவருடைய நினைவே, வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பத்தை உயர்த்தணும், நம்மை உயர்த்தணும். அதுதான் அவருடைய நினைவும் அவருடைய வழிகளும். அவர் நினைவும் இருக்குது, அவருடைய வழிகளும் அப்படி தான் இருக்கிறது. அதனால் நாம் அவரோடு இணைந்து கொள்ளும் போது, அவரை நாம் அவரை நாம் தேடும் போது, அவரை நாம் நம்பும் போது, அவரையே நாம் அண்டிக் கொள்ளும் போது, அவரையே நாம் சார்ந்து இருக்கும் போது, அந்த தேவனுடைய நினைவுகளும் வழிகளும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும், நம்ம குடும்பத்தை உயர்த்தும், நம்ம சகல காரியத்திலும் நம்ம உயர்த்தி நம்மை அது ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஏசாயா 60ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்வை. ஏசாயா 60:22 பார்க்கிறோம். சின்னவன் ஆயினும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்றார். சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதி. அப்புறம் தேவன் நம்மை உயர்த்துக. அந்த சிறியவன் சின்னவன் என்று சொல்லும்போது அற்பமான நிலையை அதை ஒரு அற்பமான நிலையை காட்டுகிறார். அதன் நிலையிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? அவர் நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம எந்த சூழ்நிலை, ஒரு வேளை அவங்க வீட்டில் இருக்கா, உங்கள் வீட்டில் அது போல் இருக்கா, உங்கள் குடும்பத்தின் மத்திய, உங்கள் சொந்தங்கள் மத்திய அது போல் இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தை ஒரு அற்பமான நிலையில் இருக்கா, உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில் அற்பமான நிலையில் இருக்கலாம். கர்த்தர் அந்த இதிலிருந்து ஆண்டவங்களை உயர்த்தி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த உயர்த்துகிற தேவனை நான் நம்பும்போது, அல்லது அந்த உயர்த்துகிற அந்த தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய வழிகளை நாம் சார்ந்து இருக்கும். என்னை குறித்து அவர் என்ன நினைக்கிறாரு, என்னை குறித்து எப்படிப்பட்ட நினைவு இருக்குது, எப்படிப்பட்ட வழிகளை கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறாரு என்று அவருடைய நினைவோடு நாம் இணைந்து கொள்ளும், அவர் வழிகளோடு நாம் இணைந்து கொள்ளும் போது தேவன் நம்மை உயர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 113ஆம் சங்கீதம் 7-8 வசனத்தில் பாரு. 113ஆம் சங்கீதம் 7-8 வசனத்தில் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். இந்த வசனம் பார்க்கும் தேவன் நம்மை உயர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறார். இன்னும் அநேக வசனங்கள்லாம் பார்க்கும்போது நம் தேவன் நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயர்த்துகிற தேவனை நாம் தேடணும், அவரை விசுவாசி, அவரை நம்பணும், அவரிடத்துல நாம் ஜெபிக்கணும், அவரை நம்ம அண்டிக் கொள்ளணும், அவரையே நம்ம சார்ந்து கொள்ளணும். இப்படிலாம் நம்ம செய்தால் தான் தேவன் அந்த உயர்த்துகிற அந்த காரியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உயர்ந்திருக்கிற அந்த உன்னத தேவனுடைய உன்னத நன்மைகளை, அந்த உன்னத ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். என் நினைவு என்னுடைய வழி என்றால் அது அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மை, அது ஒரு ஆசீர்வாதம். நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான், அந்த நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை சகல காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவரை நம்ம தேடணும். பாருங்கள், சில வேளை அவரை நம்ம தேட மாட்டேன்றோம். தேடாமையே நான் உயரணும், நான் அவரை தேடாமையே நம்ம என் வாழ்க்கை உயரணும் சொன்னால் எப்படி உயரம் பாருங்களேன், எப்படி உயரம் பாருங்கள். அவரை தேடி வரணும், அவரை அண்டிக் கொள்ளணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். இப்படிலாம் நம்ம இருந்தால் தான் தேவன் நமக்காக வைத்திருக்க அந்த உயர்வை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை தேடினா தான் நமக்கு கிடைக்கும். தேடாது நம்ம என்ன செய்யாது, நமக்கு கிடைக்காது. பாருங்களேன், ஒரு பொருள் வாங்கினா தேடி போனோம். நம்ம இல்லை நான் வீட்டிலே உட்காந்து இருப்பேன், அது தேடி வரும் என்ன அப்படின்றோன்னா நம்ம தான் ஏமாந்து போவோம். பாருங்கள், அதே போல் நம்முடைய வாழ்விக்கிற ஜீவித்திலும் நம்ம ஆண்டவரை தேடி வரணும். பாருங்கள்,
ஆண்டவர் தேடி வந்ததா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்க நன்மைகளை ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். அநேக வேலை நம்ம தேடாமே இருக்கிறோம். ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்க மாட்டோம் பாருங்கள். இல்லை, நம்ம இதெல்லாம் செய்யும்போது தான் அந்த உயர்த்துகிற அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால் உயர்ந்து இருக்க என் வாழ்க்கையில் எது உயர்ந்து இருக்கிறதோ அது நம்மை உயர்த்தும். ஏன்னா என்னை உயர்த்துவதற்கு வேறு யாரும் தேவையே இல்லைங்க. என் வாழ்க்கையில் எது உயர்ந்து இருக்கிறதோ அது என் வாழ்க்கையை உயர்த்தும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் என் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறதுனால அந்த உயர்ந்திருக்கிற காரியம் என் வாழ்க்கையை உயர்த்தி என்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை பார்க்க போகிறோம். உயர்ந்திருக்கிறது உயர்த்தும். எப்படிலாம் நம்மை உயர்த்தும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அதை உயர்த்தும் என்று சொல்லி, எப்படிப்பட்டவர்களாய் நம்ம உயர்த்தும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, உயர்ந்திருக்கிற உயர்த்தும் என்ன வேண்டும்? ஒன்று, ஆளுகைக்குரியவர்களாய் உயர்த்தும். நம்மை ஆளுகைக்குரியவர்களாய் உயர்த்தும். இரண்டாவது, உயர்ந்திருக்கிற உயர்த்தும் என்ன? கனத்துக்குரியவர்களாய் உயர்த்தும். நம்மை கனத்துக்குரிய, அந்த உயர்ந்திருக்கிறது நம்மை கனத்துக்குரியவர்களாய் உயர்த்தும். மூன்றாவது, உயர்ந்திருக்கிறது மேன்மைக்குரியவர்களாய் உயர்த்தும். நம்மை மேன்மைக்குரியவர்களாய் நம்மை உயர்த்தும். நான்காவது, உயர்ந்திருக்கிறது ஜெயத்துக்குரியவர்களாய் உயர்த்தும். நம்மை ஜெயத்துக்குரியவர்களாய் நம்மை உயர்த்தும். ஐந்தாவது, உயர்ந்திருக்கிற நம்ம வெளிச்சத்துக்குரியவர்களாய் உயர்த்தும். இந்த உயர்ந்திருக்கிற காரியங்கள் நம்மை உயர்த்துகிறதா இருக்க. எப்படி என்றால், ஒன்று, நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் உயர்த்தும். 2, கனத்துக்குரியவர்களாய் நம்மை உயர்த்தும். மூன்றாவது, நம்மை மேன்மைக்குரியவர்களாய் உயர்த்தும். நான்காவது, நம்மை ஜெயத்துக்குரியவர்களாய் உயர்த்தும். ஐந்தாவது, நம்மை வெளிச்சத்துக்குரியவர்களாய் நம்ம உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம அவரையே நாம் அண்டிக் கொள்ளும் போது, அவரை தேடும் போது தான், அவருடைய நினைவுகளை, அவருடைய வழிகளை நம்ம சார்ந்திருக்கும் போது தான் நம்ம அந்த காரியம், அந்த உயர்த்துகிற அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். சில வேத நான் பார்த்த காரியங்களாக இருந்தால் கூட சில வேத சம்மனை அவங்களோட வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க ஏன் உயர்த்தப்பட்டார்கள், ஏன் அந்த உயர்வு அவங்க வாழ்க்கையில் வந்ததுன்னா, அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய நினைவும் தேவனுடைய வழிகளும் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்து இருந்ததுனால அவங்க வாழ்க்கை உயர்த்தப்பட்டது என்பதை இந்த வேத சமூகங்களை நம்மளால் பார்க்க முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த ஒரு நிலையில், உயர்த்தப்பட்ட ஒரு நிலையில், அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் முதலாவது வாசித்து முதலாவது நாம் பார்க்கிறோம், ஆளுகைக்குரியவர்களாய் உயர்த்தும். நான் உயர்ந்திருக்கிற என் வழிகளும் என் நினைவின் வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னவர், அந்த உயர்ந்திருக்கிறது நம்மை எப்படியாய் உயர்த்தும் என்றால், நம்மை ஆளுகைக்குரியவர்களாக நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேத சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது இந்த யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவன் ஒரு நாளில் அவன் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சிறை கைதி தான் இருக்கிறான். ஆனால் அந்த யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆண்டவர் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆளுகைக்குரியவர்களாய் அந்த யோசேப்பை உயர்த்துகிறதை இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எங்கே இருந்ததோ சிறையில் தான். ஆனால் அவன் மேலே, இந்த யோசேப்பு மேலே இருந்த குற்றமோ சிறையிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு குற்றம்தான். ஆனாலும் சூழ்நிலை இப்படி இருந்தாலும் அவனுடைய யோசேப்பு வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த யோசேப்பு வாழ்க்கை எப்படி மாறிச்சு என்றால், ஆளுகைக்குரியவராய் வாழ்க்கை மாறுகிறதை மாற்றினதை இங்கே நம்மளோட வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் ஆதியா 41 அதிகாரம்
40ஆம் வசனத்தில் பாரு, 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தை மாற்ற உன்னிலே நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி 44ஆம் வசனம் பார்க்கிறோம். பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். சொல்கிறான், சிங்காசனம் மாற்றதான் நான் பெரியவனை இருப்பேன், ஆனால் இங்கே இந்த எகிப்து தேசம் முழுமையும் நீதான் ஆளுகை செய்யணும் என்று சொல்லி இந்த யோசேப்பின் வாழ்க்கை பார்க்குறோம். அவன் வாழ்க்கை ஆளுகைக்குரியவர்களாய் வாழ்க்கை உயர்த்தப்படுகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியும். இது எதனால் என்றால் இந்த யோசேப்பு வாழ்க்கையில் இருந்த தேவனுடைய நினைவும் தேவனுடைய வழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அவருடைய தேவனுடைய நினைவு பாருங்க, 37ஆம் வசனத்தில் பாருங்க, 7ஆம் வசனம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய நினைவு அங்கே சொப்பனம் மூலமாய் வெளிப்படுகிறது. என்ன நாம் பார்க்க, நான் உன்னை எல்லாரையும் காட்டிலும் நான் உயர்த்துவேன், சூரியனும் சந்திரன் வணங்கும்படி உன் வாழ்க்கை இருக்கு, அப்படி என்று அப்படியாக தேவனுடைய நினைவு இங்கே யோசேப்பின் வாழ்க்கையில் சொப்பனமாக இங்கே வெளிப்படுகிறது. அந்த நினைவும் அவன் வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளை நம்மளால் பார்க்க முடியும். ஆண்டவனை வழி நடத்துகிறத பார்க்குறோம். அவன் அறியாத வழியில் கர்த்தர் அவனை ரெண்டுமே அவன் வாழ்க்கையில் இருந்ததுனால நாம் பார்க்க, ரெண்டுமே அவன் வாழ்க்கை உயர்ந்து இருந்ததுனால கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்துகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய நினைவை அவன் அசட்டை பண்ணல. நான் இந்த வீட்டில் லாஸ்ட்டு பையன், ஆனால் எனக்கெல்லாம் இது நடக்காது என்று சொல்லி அவன் என்ன செய்யல, தேவனுக்கு அவனுக்கு வெளிப்பட்ட தேவனை நினைவு அவன் என்ன செய்யலை, அவன் அசட்டை பண்ணல, அவன் அவிசுவாசமாக எண்ணல, தேவன் நடத்தின வழிகள் அவன் என்ன செய்யலை, அவன் அதை அசட்டை பண்ணல. என்னடா இது நம்ம விருப்பம் போல நடக்கலாம் என்று சொல்லி அவன் அது போல இல்லை. பாருங்கள், ரெண்டுமே அவன் வாழ்க்கையில் உயர்ந்திருந்தனால அவன் எப்படிப்பட்ட குழியில் அவன் இருந்தாலும் அந்த குழியிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்துகிறத பார்க்குறான். ஹல்லேலூயா. எப்படி உயர்த்துகிறார்னா, அவனை ஆளுகைக்குரியவனாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறத பார்க்குறோம். யோசேப்பு ஒரு வேளையில் சொல்லும்போது அங்கே சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்களானால், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்தை அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். பாருங்களேன், அவன் எப்படி வச்சிருக்க. இருந்தது என்ன, சிறைசாலையில் ஒரு குற்றம் மேலே இருக்குது, மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், அவனால் விடுதலை பெற முடியாத ஒரு குற்றம் மேலே இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் அதை காட்டிலும் தேவனுடைய நினைவுகளும் வழிகளும் வாழ்க்கையில் உயர்ந்திருந்ததுனால அந்த உயர்ந்திருக்கிற காரியங்கள் அவன் வாழ்க்கையை உயர்த்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்ல தேவன் நம்மை பார்க்கிறோம், தேவன் அவங்க பார்க்க அவனை ஆளுகை செய்கிறவனாக அவனை உயர்த்துகிறத இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்களானால் நீங்கள் உபாகமம் 15ஆம் அதிகாரம், உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அந்த வசனம் இப்படியாகி சொல்லுது. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகள் ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விருப்பம் தம் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் அவர் இருக்க விரும்பல, தம் ஜனம் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் நம்மை அடிமைப்படுத்தும்படியாக சில வேளையில் நமக்கு விரோதமாக எதனா செய்து கொண்டு இருக்கலாம் பாருங்கள். நமக்கு விரோதமாக எதனா பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம் பாருங்கள். அது நம்ம தனிப்பட்ட வழிகளை நம்ம குடும்பத்தை அது போல இருக்கலாம், அல்லது நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம மேலுக்கு வரக்கூடாதபடி நம்ம எதனா ஒரு செய்து நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளே வைக்கணும், நம்ம கீழே வைக்கணும் அப்படின்னு சில வேலையில் நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்க காரியங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை அடிமைப்படுத்த ஒரு நாளும் விடவே மாட்டார். அல்லேலூயா. எந்த மனிதனுக்கீடாகவும் எந்த பிசாசின் கர்த்தர் நம்ம அடிமையாய் ஆண்ட விடவே மாட்டார். அதை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், நீ அநேக ஜாதிகள் ஆளுவாய், உன்னையும் அவர்கள் ஆளுவது இல்லை. அதே போல 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்க, தேவன் நம்மை அவர் ஆளுகை செய்கிறவர்களாய் அப்படிப்பட்ட நிலையில தான் கர்த்தர் நம்ம வைக்க விரும்புகிறார். அதுதான் அவருடைய நினைவும் வழிகளுமாய் இருக்கிறது. இவர் 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பார்க்கிறோம், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி. 4ஆம் வசனம் பார்க்கிறோம், மனுஷனை நினைக்கிறது மனுஷகுமாரனை விசாரிக்க அவன் எம்மாத்திரம் என்கிறேன். மனுஷன் அவர் என்ன செய்கிறாரா, தம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு என்ன செய்கிறாரு, ஆளுகை தந்து. தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவர் விரும்புகிறவர். அல்லேலூயா. யாருக்கு நம்ம அடிமைப்படுவர்களாய் ஆண்ட ஒரு நாளும் ஆண்ட விட மாட்டார். மனுஷனுக்கு கீழாக, பிசாசின் கீழாக, பாவத்தின் கீழாக நம்மை அடிமைப்பட ஒரு நாள் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. தம் ஜனங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன ஆளுகை பார்க்கும், ஆளுகை உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்க. தேவன் நமக்கு ஆளுகை செய்கிற தேவன், ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் மனுஷனுக்கு முதல் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமே மனுஷன் ஆளுகை செய்கிறது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஆசீர்வாதமே. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 26ஆம் வசனம் கடைசி பதில் பார்ப்பீர்களால், பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 28ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பூமியிலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனு குலத்துக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஆசீர்வாதமே அவனை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த ஆதியாகமம் புத்தகத்தை பார்ப்பீர்களானா, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த மனஸ்தாபம் எல்லாரும் அழிச்சிட்டார். நோவாவின் குடும்பத்தை தவிர எல்லாரும் அழிச்சிட்டார். மறுபடியுமாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த நோவாவை ஆனந்த இந்த பேழையிலேருந்து வெளியே வர சொல்லிட்டு அப்பயும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். நீங்கள் 9ஆம் அதிகாரம் தேவன் அப்படியாய் ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக அவர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் 1, 2 வசனங்கள் 3 வசனங்களாக பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை வைக்கிற தேவனாக இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம் 2ஆம் வசனம், உங்களை பற்றி பயம் அச்சம் பூமியில் சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளும் உண்டாகி இருக்கும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் பார்க்குறோம். பூமியில் நடமாடுகிற யாவரும் சமுத்திரம் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன என்று சொல்லி தான். உடனே மனுஷனுடைய காரியம் என்ன என்றால் அவன் ஆளுகை, அதுதான் தேவனுடைய
நினைவுகளும் தேவனுடைய வழிகளுமாய் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளும் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் அவன் வாழ்க்கையை பார்க்குறோம். அவன் வாழ்க்கை என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவன் வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உயர்த்துகிறத பார்க்குறோம். நீங்கள் இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் இந்த யோசேப்பின் வாழ்க்கை எப்படி இருந்தது நீங்கள் வாசித்து பார்ப்பிக்கும் போது நீங்கள் யாத்திரை 41ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் பாருங்களேன். எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓடமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்கிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். ஜனங்கள் யாரை தேடி போவாங்க? ராஜா போடுவாங்க. ஆனால் இப்போ ராஜா சொல்கிறாரு, என்ன தேடாதீங்கப்பா, யோசேப்பினத்துக்கு போய் அவன் யோசேப்பு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. தேவன் எப்படியா ஒரு மனுஷனை, ஒரு கீழ் நிலையிலிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் அந்த தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாற்றுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. பார்வன் ராஜா தான். ஆனால் அவனால் கூட அந்த நாட்டுடைய ஜனங்களுடைய தேவைகளை என்ன செய்ய முடியல, சந்திக்க முடியல. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் சிறைசாலையில் இரும்பிலே அடைக்கப்பட்டான் என்று சொல்லி 105ஆம் சங்கீதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 105ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது அவன் விலங்கிடப்பட்டு அவன் இரும்பு கதவில் அவன் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தான். 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுமா அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலையாக்கினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். பாருங்க யோசேப்பின் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளும் நினைவுகளும் உயர்ந்திருந்ததுனால அந்த உயர்ந்திருக்கிற அந்த காரியம் அவனை உயர்த்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும். அப்போது என் வாழ்க்கை சகல காரியத்திலும் என் வாழ்க்கை உயர்த்தப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவன் நிலையின்படி இருக்கிறேனா, தேவனுடைய வழிகளின்படி நான் காணப்படுகிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நினைவும் தேவனுடைய வழிகளும் என்னவா இருக்கிறது என்றால் நம்மை உயர்த்தும்படியாக தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நாம் அவர் என்னை குறித்து அவருடைய நினைவு என்ன, என்னை குறித்து அவருடைய வழிகள் என்ன என்று அறிந்து அதன்படி நம்ம அந்த தேவனுடைய நினைவுகளோடு நாம் இணைக்கப்படும் போது, அந்த தேவனுடைய வழிகளோடு நாம் இணைக்கப்படும் போது அது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்க யோசேப்பின் வாழ்க்கையை இங்கே உயர்த்துகிறது இந்த வேத சம்பவத்தில் நாம் பார்க்க முடியும். அவன் வாழ்க்கை எப்படி ஆளுகை செய்கிறவனாக அவன் வாழ்க்கை உயர்த்தப்பட்டு அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு ஆளுகை இருந்தது என்றால் ஜனங்கள் சார்ந்திருக்கத்தக்கதான ஆளுகை அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஜனங்கள் அவனை சார்ந்திருந்தார்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை. ரெண்டாவது, ஜனங்கள் ஆதரவாய் இருக்கத்தக்கதாய் அவனுக்கு ஆளுகை, அவன் வாழ்க்கையில் அந்த ஆளுகை காணப்பட்டது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார். எப்படி என்றால் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜனத்தின் மத்தியில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில், உங்கள் தொழிலில், எல்லாவற்றிலும் நீங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நீங்கள் ஆளுகை செய்கிறார், நாங்கள் உயர்த்த
ஆண்டவர் அந்த ஆளுகை எப்படி இருக்கும் என்றால் ஜனங்கள் உங்களை சார்ந்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை இருக்கும். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் ஆதரிக்கத்தக்கதாக அந்த ஆளுகை இருக்கு. இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஜனங்கள் அவனை சார்ந்திருந்தாங்க. அவர் ராஜாவா இல்லை, ஆனாலும் ஜனங்கள் இந்த யோசேப்பை சார்ந்து இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ அவங்க யோசேப்பினத்துக்கு போனார்கள். அங்கே யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவனை ஆளுகை செய்கிறவனா இருந்தான். எப்படின்னா ஜனங்கள் அவனை சார்ந்திருந்தாங்க. இன்னொன்று சொல்ல போனால் ராஜாவே அவனை சார்ந்திருந்தா இருந்துக்கிறான். ஏன் அந்த பஞ்ச காலத்தில் என்ன செய்யுதுன்னு ஒரு ராஜாவாக இருந்தும் அந்த பஞ்ச காலத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாத ஒரு நிலையில் தான் ராஜா வந்தான். அதனால இந்த ராஜாவை என்ன தான் செய்தான்? யோசேப்பை சார்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் அவனுக்கு ஆதரவாக இருக்கத்தக்க ஜனங்கள் யோசேப்பை என்ன செய்யல, எதிர்த்து நிற்கல. நீ யாரா எங்களுக்கு, நீ யார் எனக்கு படி அளக்கிறது, எங்களுக்கு ராஜா இருக்கிற அவர் எங்களுக்கு படி அளப்பார், அப்படி என்ன செய்யல, யோசேப்பை எதிர்த்து நிற்கல. யோசேப்பு என்னெல்லாம் செய்ய சொன்னானோ எல்லாமே செய்தாங்க. இந்த பஞ்ச காலத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான், உங்கள்கிட்ட காசு இருக்குது அதை வாங்க கொடுங்க, நான் என்ன செய்கிறேன் தானியத்தை விற்கிறேன்னு சொல்லிட்டு காசு தீர்ந்து போச்சு. அப்புறம் என்ன சொன்னார், உங்கள்கிட்ட ஆடு மாடெலாம் இருக்குல்ல அது கொடுங்க, நான் உனக்கு தானியம் தரேன்னு. ஆடு மாடெலாம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் உங்கள் நிலத்தை கொடுங்க, நான் என்ன செய்கிறேன் தானியத்தை தரேன், நான் விதையை தரேன், நீங்கள் விதைச்சி 5ல் ஒரு பங்கு என்ன செய்யுங்க கொடுங்க. இந்த யோசேப்பு என்னெல்லாம் சொன்னானோ அத்தனையும் அந்த ஜனங்கள் கேட்டாங்க. அவனுக்கு யாரையும் எதிர்த்து பார்க்கும்போது அவனுடைய ஆளுகை எப்படி இருந்ததுன்னா ஜனங்களுடைய ஆதரவு இருக்கத்தக்கதாக அதனுடைய ஆளுகை அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது. அதுபோல் கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அது எப்படி ஜனங்கள் உங்களை சார்ந்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை யார் எதிர்த்து நிற்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக யார் பேசுகிறாங்க, அவர்களே நீங்கள் சார்ந்திருக்கும்படியான ஒரு ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாக இருக்க எதிர்த்து அவர்களே உங்களுக்கு ஆதரவாக இருக்கத்தக்கதான ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதனால் நிச்சயமாய் நம்ம அவரையே நம்ம தேடும்போது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை தேவன் தந்து அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது முதலாவது காரியம் நாம் பார்க்கிறோம். உயர்ந்திருக்கிறது நம்ம உயர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. அந்த உயர்ந்திருக்கிற காரியம் நம்மை உயர்த்தும். முதலாவது நாம் பார்த்தோம், நம்மை ஆளுகைக்குரியவர்களாக உயர்த்தும். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், நம்மை கனத்துக்குரியவர்களாக நம்ம உயர்த்தும். ஹல்லேலூயா. அந்த உயர்ந்திருக்கிற காரியங்கள் என்னை கனத்துக்குரியவர்களா, நமக்கு குடும்பங்களை, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை கனத்துக்குரியவர்களாக உங்களை உயர்த்த. நாம் தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளும் எப்படி இருக்கிறது என்றால் நாம் கனத்துக்குரியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், கனத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளுமாக இருக்க. நிச்சயமாக கர்த்தர் அதை செய்ய நல்லவராக இருக்கிறார். நாம் அந்த தேவனுடைய நினைவுகளும் வழிகளின்படி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். நீங்கள் தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் தானியேலுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் நம்மால் காணப்பட முடியும். நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் தானியேல் 6ஆம் அதிகாரம் இங்கே தேவனுடைய நினைவை குறித்து இங்கே நம்மளால் பார்க்க முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2ஆம் 3ஆம் வசனம் பாருங்கள். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த
தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள்ள விசேஷ தாவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கு அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இது ராஜாவின் நினைவு இல்லை, இது தேவனுடைய நினைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. இது தேவனுடைய நினைவு. என்ன? இந்த தானியேலை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட வேண்டும். அந்த கனத்துக்குரிய ஸ்தானத்துக்குள்ள இந்த தானியேல் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவனுடைய நினைவாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த நினைவான அதுக்குண்டான வழிகளும் இங்கே தானியேலுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க. அதுக்கென்று ராஜா என்ன செய்ய, அதுக்கு சில வழிகளை வருகிறான். சில வழிகள் அவனுக்கு எதிர்மறையாக இருந்தாலும், சில சத்துருக்கள் எழும்பி அவன் வாழ்க்கை வழிகள் அந்த கனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி அங்கே விரோதமாக எழும்பினாலும் அந்த நடுவிலே தேவனுடைய வழியை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வழியில் அந்த தானியேல் இருந்ததுனால்தான் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவே இல்லை. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த ஏன்? அவன் தேவனுடைய வழிகளிலே அவன் காணப்படுகிறான். நான் தேவனுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன் என்ன சொல்லி இப்படி ஆயிடுச்சேன் என் வாழ்க்கை. ஏன்னா அவன் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்யலை, முறுமுறுக்கவே இல்லைப்பா. நான் தேவனுக்கு எனக்கு எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், இப்போ நான் சிங்கங்கள் கெவில போகிறது அளவுக்கு ஆயிடுச்சேன் என் வாழ்க்கை. என்ன தேவனுக்கு வழிகளை குறித்து அவன் என்ன செய்யலை, முறுமுறுக்கில். அவன் தேவனுடைய வழிகளில் சிங்கக்கவியால் போனாலும் சரி, ஒருவேளை மரணமே நேரிட்டாலும் சரி, நான் இங்கே தான் இருப்பேன், நான் தேவனுடைய வழிகளில் தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதில் தான் இந்த தானியேல் பார்க்கும்போது தானியேல் 6:10 பார்க்குறோம். அந்த பத்திரத்துக்கு யாரெல்லாம் ராஜாவை தவிர வேறு யாரிடம் ஜெபம் பண்ணாலும் அவங்க சிங்கங்கள் கெவில போடப்படுவார் என்ற பத்திரத்தில் ராஜா கையெழுத்து வைக்கப்பட்ட தெரிந்தும் இந்த தானியேல் என்ன செய்கிறாரு, எருசலேமுக்கு நேராக பலகனை திறந்து இருக்க அவர் 3 வேளை என்ன பண்ணுறாரு, சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறதப்பா. அப்படி என்ன, ராஜாவின் கட்டில் எதிராக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு மரணம் நேரிட்டாலும் சரி, நான் செத்தாலும் சரி, நான் எங்கே தான் இருப்பேன், நான் தேவனுடைய வழிகள் என்னவோ அதில் தான் இருப்பேன். இந்த தேவனுடைய நினைவும் தேவனுடைய வழிகள் தானியேல் வாழ்க்கையில் உயர்ந்திருந்ததுனால தானியேல் இங்கே உயர்த்தப்படுகிறப்ப என்ன, அவன் கனத்துக்குரியவராக இங்கே உயர்த்தப்படுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் நடந்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் நிர்மலமாக்கி அவனை கனத்துக்குரியவனாக கத்த இங்கே நிறுத்துகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தை, தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 4ஆம் வசனம் பார்க்க, அப்போது பிரதானிகளும் தேசாதிபதிகள் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரம் தேடியங்க. பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாம் இங்கே நாம் பார்க்குறோம். பாருங்களேன், இவர்களாம் யார் என்றால் இவங்களும் ஞானிகள் தான். இவங்களாம் யார் தான்? இவங்களும் எல்லாம் படித்து எல்லாம் சிறப்பானவர்கள், எல்லாம் எல்லாவற்றையும் ஞானிகளாக இருந்தாங்க. எல்லாவற்றையும் அவங்க சிறந்து விளங்கக்கூடியதாக அந்த அரண்மனையில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை காட்டிலும் தானியேல் அவன் அதிக ஞானம் உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் விசேஷ ஆவியானுக்குள்ளே இருந்த ஏன் தேவனுடைய நினைவும் வழிகளும் அவன் வாழ்க்கையில் உயர்ந்திருந்ததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளும் நினைவுகளும் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும் போது, அல்லது என் வாழ்க்கை அதோடு நான் இணைக்கப்படும் போது அந்த காரியங்கள் என் வாழ்க்கையை உயர்த்தும். ஹல்லேலூயா. பார்க்கும்போது தானியேல் அந்த பாபிலோனை சேர்ந்தவன் அல்ல, அவன் இந்த பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். ஆனால் இந்த அடிமையாக வரவன் நம்மளுக்கு அவன் உயர்த்தப்படணுமா, நம்மளுக்கு மேலே அவன் வரணுமா அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. பாருங்கள், ஒரு அடிமை தேசத்துக்கு அடிமையாக வந்து அவனை கைதியாய் கொண்டு வரப்பட்டவன் இப்போது அதே தேசத்தினுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வருகிற எவ்வளோ கனத்துக்குரிய காரியம் பாருங்களேன், எவ்வளோ கனத்துக்குரிய காரியங்கள். தேவனுடைய வழிகளும் தேவனுடைய
நினைவும் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்றால் அந்த ஒரு கனத்துக்குரிய இடத்துக்கு தானியேல் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் வாழ்க்கை தேவனுடைய நினைவுகளோடும் தேவனுடைய வழிகளும் இணைக்கப்பட்டிருக்குமானால் நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என் வாழ்க்கை கனத்துக்குரியதாய் கத்த உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அலையில் யாரும் நம்மளை கனப்படுத்த தேவையில்லை, கத்தரே நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அலையிலூயா, அலையிலூயா. நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா ஏசாயா 48ஆம் அதிகாரம், ஏசாயா 48ஆம் அதிகாரம், மன்னித்துகளை 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். தேவனுடைய பார்வையில் கனம் பெற்றவனாக இருந்திருக்கா, எனக்கு விரோதமாக யார் எழுதினாலும் சரி, என் வாழ்க்கை அந்த கனம் பெற்ற அந்த நிலையில் எல்லா சூழ்நிலையிலும் நான் கனத்துக்குரியவனாகவே நம்முடைய வாழ்க்கை காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனை கனப்பட்டால் மற்ற எல்லா இடத்திலும் என் வாழ்க்கை கனத்துக்குரியதாய் காணப்படும். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் கனத்துக்குரியவர்களாக நாம் காணப்படணும். கர்த்தர் அப்படி தான் நம்ம பார்க்குறார். ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால நீ என்ன செய்ய, நீ கனம் பெற்றாய் என்று சொல்ல. தேவன் நம்மை அப்படி ஒரு பார்வையோடு தான் கர்த்தர் நம்மை ஆண்டவர் கனத்துக்குரியவர்களாய் கர்த்தர் பார்க்கிறார். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்து அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தேவன் நம்மை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்னை இவங்க கனப்படுத்துவாங்க, அவங்க கனப்படுத்துவாங்க என்று மனுஷனை நம்ம எதிர்பார்த்த மனுஷன் நம்ம என்ன செய்ய மாட்டான், இன்னைக்கு கனப்படுத்தி நாளைக்கு நம்ம என்ன செய்வான், காலை வரி விட்டுருவான். அதான் மனுஷனுடைய குணம். இன்னைக்கு ஓஹோன்னு பேசுவான், நாளைக்கே நம்ம படுத்தி விரோதமாக பேசினுப்பான். அதுதான் மனுஷன் இயற்கை. அது இயற்கை. அவனை மனுஷன் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மனுஷன் நம்புகிறது நம்ம காரியம்தான் இருக்கு. மனுஷனை ஒரு நாள் நம்ம நம்பக்கூடாது. நான் தேவனை நம்புவோமானால் கர்த்தர் என்னை எல்லா காரியத்திலையும் அவர் என்னை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் கனப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பாருங்க. 1 கொரிந்தியர் 12:25 தேவன் கனம் குறை உள்ளவதற்கு அதிக கனத்தை தருகிறார் என்று சொல்லி அந்த வேத வசனத்தை பார். ஒருவேளை நான் அப்படிப்பட்ட கனம் குறைவாக இருக்கிறேன், கர்த்தர் நம்மை அதிக கனம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தானியேல் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது அந்த தேசத்துக்கு கைதியாய் கொண்டு போகிற அந்த ஒரு அற்பமான நிலைமை தான். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய நினைவும் கர்த்தருடைய வழிகளும் இந்த தானியேல் வாழ்க்கை இருந்ததுனால தானியேல் வாழ்க்கை கனத்துக்குரியதாய் உயர்த்தப்படுகிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்கணும். இது போல் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கனத்துக்குரியதாய் ஆண்டவர் நம்ம உயர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை எப்படி அவங்க பார்க்கிற சூழ்நிலை பார்க்கும்போது இந்த தானியேல் வாழ்க்கை அவ்வளோதான் என்று அந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்கு. அவனுக்கு விரோதமாக எழுந்த சத்துருக்கள் அப்படி தான் இருந்தான். இதோட தானியேல் என்ன செய்தான், ஒழிஞ்சாம்பா. அப்படிதான் சூழ்நிலை இருந்து அவன் சிங்கங்கன் கெபியில அவனு போடப்படுகிறான். ஆனாலும் தேவனுடைய வடிகளிலே அவன் இருந்ததுனால அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தலை. அதே அந்த அந்த சிங்க கெபிலிருந்து தூக்கி விடப்படுகிறான். அதே கெபியில் அவனுக்கு விரோதமாய் எழும்பின போட்ட போது அவங்க அந்த சிங்கங் கெபிகள் அடியில் போகிறதுக்கு முன்னாடி அந்த சிங்கங்கள் பாய்ந்து என்ன செய்கிறாங்க, எலும்புகள்லாம் நொறுக்கி போட்டதுன்னு பார்க்கிறோம். அவ்வளோ வலிமை வாய்ந்த சிங்கங்கள் தானியேலை ஒன்றும் சேதப்படுத்த முடியும். சொல்கிறான், ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தால் தேவன் தன் வாழ்க்கை கட்டி போட்டேன்னு சொல்லி தானியேல் 6:22 பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளிலே தானியேல் வாழ்க்கை காணப்பட்டதுனால்
அவனை உயர்ந்திருக்கும்படி செய்கிறத பார்க்கும். கனத்துக்குரியவனாக போல தேவன் நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படியாய் அவன் வாழ்க்கை கனத்துக்குரியதாய் இருந்தது என்ற இந்த வேத சம்பவங்களிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஜனங்கள் கீழ்ப்பட்டிருக்க அவனை கனத்துக்குரியவனாக மாற்றினான். பார்க்கும்போது எல்லாரும் அவனை கீழ்ப்பட்டிருக்கத்தக்கதான ஒரு கணம் அவன் வாழ்க்கையில் இங்கே பார்க்குறான். ராஜா சொல்ல எல்லாரையும் பார்க்கணும். அவனை என்ன செய்யறாரு, அவன் மேற்பட்டெல்லாம் வைக்கிறான். அப்படியே என்ன அர்த்தம்னா, எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும், அவனுக்கு கீழே இருக்கும்படியான ஒரு கணத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறது பார்க்க. அது மாத்திரமல்ல, ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கத்தக்கதான கணத்தை அவனுக்கு கொடுத்த. கீழ்ப்பட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, அவங்க எல்லா ஜனங்களும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான ஒரு கணத்தை இந்த தானியேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கும். அதுபோல தேவன் நம்மை கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் மாற்றுகிற தெய்வம். எப்படி என்றால், நம்ம சுற்றி இருக்க ஜனமெல்லாம் நமக்கு கீழ்ப்பட்டு இருக்கத்தக்கதான கனத்தை அவர் நமக்கு தருகிற தெய்வம். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் நம்ம கீழ்ப்படிந்திருக்கத்தக்கதான கனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஜனங்கள் நம்மை கீழ்ப்படுத்தி கொண்டு இருக்கலாம். நம்ம நான் சொல்கிறபடி தான் நீ செய்யணும், நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சில வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் தேவன் நம்முடைய நினைவும் வழிகள் என்னவென்றால், தேவன் நம்மை கனத்துக்குரியவர்களாக உயர்த்துவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பு அல்லது என்னை சுற்றி இருக்கிற ஜனத்தின் நடுவில் அந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கவும், அந்த ஜனங்கள் எங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கத்தக்கதாகவும் கனத்தை கர்த்தர் நமக்கு தரு. அப்படிப்பட்ட கனத்துக்குரியவர்களாக கர்த்தரை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன உயர்ந்திருக்கிறது நம்ம உயர்த்தி, என் வாழ்க்கையில் எது உயர்ந்திருக்கிற அதை நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் தேவனுடைய என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் அல்ல, தேவனுடைய நினைவு தேவனுடைய வழிகள் என் வாழ்க்கையில் உயர்ந்திருக்குமானால் அந்த உயர்ந்திருக்கிற காரியம் என் வாழ்க்கை எல்லா காரியத்திலும் உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஜனங்கள் நமக்கு விரோதமாய் ஒருவேளை எழும்பலாம், நமக்கு விரோதமாய் எப்படி எழும்பலாம், நம்ம போட்டு நசுக்கலாம், நம்ம நெருக்கலாம், நம்ம நாள்தோறும் நம்மோடு போராடி கொண்டு இருக்கலாம். நாள்தோறும் எதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் நம்ம சும்மா தான் இருப்போம். வேணும்னு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, சில பிரச்சனையை கொடுப்பாங்க, எதெல்லாம் செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் நமக்கு கீழ்ப்பட்டு இருக்கத்தக்கதா, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கத்தக்கதான ஒரு கனத்துக்குரியவளாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ரெண்டாவது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது உயர்ந்து இருக்கிறது நம்மை உயர்த்தும். மூன்றாவதாக மேன்மைக்குரியவர்களாக உயர்த்தும். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்மை மேன்மைக்குரியவர்களாக நம்ம உயர்த்தும். தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளும் அதான் நம்ம அது தேவனுடைய நினைவுகளோடு வழிகளும் இணைக்கப்படும் போது நம்ம சிறுமைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். எல்லாருக்கும் முன்பதாக நம்ம அற்பமாய் காணப்படலாம், எல்லாரும் கண்கள் முன்பாக நம்ம சிறியவர்களாக காணப்படலாம். ஆனால் தேவன் அது நடுவில் அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மேன்மைக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சில வேளையில் நம்ம பார்க்கும்போதே அவங்க அசட்டத்தனமாக பார்த்து நிற்பாங்க. பாருங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சில வேலையில் சில சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். பாருங்க, ஒருவேளை நம்முடைய வேலை ஸ்தலத்தை அது போல் இருக்கலாம். நம்ம பார்க்கும்போதே நம்ம அசட்டத்தனமாக பார்ப்பாங்க, ஒரு கேவலமாக பார்க்கலாம், இல்லை நம்ம குறித்து எதனா கேவலமாக பேசி கொண்டு இருப்பாங்க. அவனா இப்படி தான் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க, முன்னுக்கு வர மாட்டாங்க. சில வேலை நம்ம குடும்பத்தை குறித்தோ அதை உங்களுக்கு குறித்தோ அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க கூட பேசி கொண்டு இருக்கலாம். பாருங்கள்,
ஆனால் தேவன் நம்மை மேன்மைக்குரியவர்களாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவரையே நாம் விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, அவரையே நாம் தேடும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்ம மேன்மைக்குரியவர்களாக கர்த்தர் உயர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இதே போல தான் ஒரு மனுஷன வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்தான். கர்த்தர் அவன் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீங்களா, தாவீதின் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தார் அவனை அசட்டை பண்ணினான். அவன் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைப்பா. ஆண்டவர் சொன்னார் சாமுவேல் விட்ட, ஈசாயின் குடும்பத்தை, தாவீதின் குடும்பத்தில் ஒருத்தனை நான் ராஜாவை தெரிந்து கொண்டேன், நீ இப்போ என்ன செய், நீ அவன் குடும்பத்தில் நான் சொல்கிற ஆளை நீங்கள் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார். அதன்படி இந்த தீர்க்கதரிசியாகி அந்த சாமுவேல் வராரு. ஈசாயை கேட்குறாரு, உன் பிள்ளைகளாம் வர சொல்லுப்பா, உன் பிள்ளைகளை ஒருத்தனை ஆண்டவர் என்ன செய்தார், ராஜாவை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு. அவன் நியாயப்படி அவன் என்ன செய்திருக்கணும், அவன் பிள்ளைகள் எல்லாரையும் வர சொல்லியிருக்கணும். தாவீதை மட்டும் விட்டாங்க. அவன் யார், அவன் ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்க தான் லாய்க்க. அவனா யாரும் இல்லை, அவனா ராஜாவுக்கு தகுதியே இல்லை. அதனால் ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்குது, ஆனால் அந்த அவனுக்கு என்ன செய்யலை, தகவல் சொல்ல அவனை ஒதுக்கி வச்சிட்டாங்க, அவனுக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அந்த குடும்பத்தில் யார் அந்த ஈசாய் யாரெல்லாம் அனுப்பிச்சா அவங்களெல்லாம் ஆண்ட தள்ளிட்டாரு. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே அவனை மேன்மைக்குரியவனாக கர்த்தர் அற்பமாக எண்ணப்பட்டவன் தான். அவன் ஆடு மேய்க்க தான் லாய்க்க. ராஜாத்துக்கெல்லாம் ராஜாவிற்கு அவன் துளி கூட அவன் தகுதியே இல்லை. அவன் நினச்சே பார்க்கக்கூடாது. அவன் அப்படி தான், சொந்த குடும்பம் தான், தகப்பன் தான், சொந்த சகோதரன் தான். ஆனால் அவனை அசட்டையாக என்றாங்க, அவனை ஒதுக்குறாங்க, அவன் இதுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் அவனை மேன்மைக்குரியவராக இங்கே உயர்த்துகிறதப்பா. ஏனென்றா தேவனுடைய நினைவும் தேவனுடைய வழிகளும் தானியேலின் வாழ்க்கையில் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் தான் பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில் தேவனுடைய நினைவுகளும் வழியில் இருந்ததுனால அவன் ஆடு மேய்த்திருந்தான் கூட ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் அவனை அரசனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பாருங்களேன், அது உலக கனவுல கூட நடக்காத ஒரு காரியம். ஆடு மேய்க்கிறேன் என்ன, குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயெல்லாம் ஆக முடியாது, மேனேஜர் ஆக முடியாதுல்ல. ஆஃபீஸ் பாயனா தான் இருக்கணும், மேனேஜராக இருக்கணும். ஆனால் இந்த தாவீதின் வாழ்க்கையில் அப்படி இல்லை. அவன் ஆடு மேய்க்கிறான். ஆனால் இப்போ பார்க்கிறோம், அந்த தேசத்துக்கே அவன் ராஜாவாய் மாறுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவனை மேன்மைக்குரியவனாய் கர்த்தர் மாற்ற. சொந்த குடும்பமே அவனை அசட்டையாக என்றாங்க, சொந்த குடும்பமே அவனை தள்ளி வைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. அவனுக்கு இதுக்கெல்லாம் லாய்க்கிற சொந்த குடும்பமே அவனை சட்டிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் தேவனும் இந்த தாவீதை தான் ஆண்டு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஏன், தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளும் தாவனுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் நம்மை எந்த நேரம் நம்மை மேன்மைக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எவரையும் மேன்மைப்படுத்தி பலப்படுத்த அவர் கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி அந்த வேத வசனம் பார்க்கிறோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம், பூமியுள்ள சகல ஜனங்களை பார்க்கிறோம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்படுகிற. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பார்க்க, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாம் தாழ்த்தும் போது, தாழ்த்தி ஆண்டவர் தேடும் போது, தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல வரும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல வரமாட்டேன்றோம் பாருங்கள். எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, சொந்த கதையை நம்ம என்ன செய்கிறோம், சோக கதையாக பேசின்னு இருக்கிறோம் பாருங்கள். சொந்த கதை தான் நமக்கு மேலாக இருக்கே தவிர, இதெல்லாம் இந்த பிரச்சனை உனக்கு இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் நான் மாற்ற தான் உன்னை அழைக்கிறேன் என்ன ஆண்டவர் கூப்பிட்றாரு. நம்ம என்ன செய்ய மாட்டேன்றோம், வரமாட்டேன்றோம். என் பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிடுவேன், என் பிரச்சனை நானே என்ன செய்வேன், நானே சரி பண்ணுறேன். அப்படி தான் சில வேலையில் நாம் எண்ணிக்கொண்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம கிரியை செய்து கொண்டு இருக்கிறோம் பாரு. ஆனால் அந்த பிரச்சனை மாறலை, இன்னும் அதிகமான பிரச்சனை தான் மாறிக்கொண்டு இருக்கு.
அதான் இதெல்லாம் உனக்கு இருக்குது, இதெல்லாம் உனக்கு வேதனையாக இருக்குது, அதெல்லாம் உனக்கு மாற்ற தான் நான் என்ன செய்கிறேன், நாங்கள் ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஆனால் வரமாட்டேன்றோம். நம்ம வரமாட்டோம், ஆண்டவர் மேலே என்ன சொல்கிறோம், பழி சொல்கிறோம். ஆண்டவர் எனக்கு எதையும் செய்ய மாட்டேன்றாரு, ஆண்டவர் எனக்கு எதையும் செய்ய மாட்டேன்றாரு, என்னதான் ஜெபம் பண்ணாலும் அப்படி ஆண்டவர் நம்ம மேலே தப்பு வச்சுக்கின்னு நம்ம ஆண்டவரை பழி சொல்லின்னு இருக்கணும் பாருங்கள். ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஆண்டு என்ன பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஆண்டவர் மேலே பழி சொல்லி கொண்டுடுவோம். நம்ம ஆண்டவர் நம்ம தேடினாதான், ஆண்டவர் நம்ம அந்த வழிகளில் நம்ம இருந்தால் தான் தேவன் நம்மை மேன்மைக்குரியவர்களாய் கர்த்தரை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் அரண்மனையில் இல்லை, அவன் வீட்டில் இல்லை, அவன் ஃபேன் கீழே இல்லை, அவன் ஏதோ ஒரு குப்பையில் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான், ஏதோ ஒரு குப்பை மேட்டில் இருக்கிறான், ஆடுகளை மேய்ச்சின்னு. ஏன் விசாரிக்கிற யாரும் இல்லை அவனுக்கு, அவனை அந்த குப்பையில் அவனை இருந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவன் இருதயம் தேவன் மேலேயே இருந்தது. அல்லேலூயா. அவனை தேவனை தேடினான். அந்த சூழ்நிலை, அந்த அற்பமான என்ன பண்ண, இப்போ எங்கள் அண்ணெல்லாம் சவுல் ராஜ்யத்தில் போர் வீரர்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, என் வீட்டில் மட்டும் என்னை ஆடு மேய்க்க விட்டாங்களே, ஆண்டவர் ஏன் இப்படி அவனை பண்ணிட்டாரு அப்படின்லாம் அவன் முறுமுறுக்கலை. எங்கள் அண்ணனை மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சார், உயர்த்திட்டாரு, என்னை மட்டும் ஆடு மேய்க்க விட்டார் ஆண்டவர் இல்லை. அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான், அந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனையே தேடுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனை முறுமுறுக்கலை, தேட அந்த வழிகளில் அவன் இருந்ததுனால தான் பார்க்கிறோம். தேவனுடைய நினைவுகளும் வழிகளும் அவன் வாழ்க்கையில் இருந்ததுனால தான் அப்பா தேவன் அவனை உயர்த்துகிறத இந்த வேத சம்பந்தப்பா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்போது இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். எந்த சகோதரர்கள் அவனை ஒதுக்கி வச்சாங்களோ, எந்த வீட்டார் அவனை இதுக்கு லாய்க்கிலன்னு சொன்னாங்களோ, அதே சகோதரன் மத்தியிலே, அதே வீட்டார் மத்தியிலே கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சூழ்நிலை நான் நசுக்கப்படுறேன், நான் ஒதுக்கப்படுறேன், நான் அசட்டை பண்ணப்படுறேன், அது நிமித்தம் நீங்கள் வேதனையாக இருக்கலாம். கர்த்தர் நீ எந்த இடத்துல அசட்டை பண்ணப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைக்குறையாக மாற்ற தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவங்களை நிச்சயமாய் கர்த்தர் அந்த எந்த இடத்துல அங்கே வைக்கப்படும், ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் அது போல், உங்கள் பிஸ்னஸில் அது போல் இருந்திருக்கலாம், உங்கள் உற்றார் உறவு மத்தியில் நீங்கள் அது போல் இருந்திருக்கலாம். கர்த்தர் அது நடுவிலே கர்த்தவங்களை மேன்மையாய் வைக்க, அவங்க மேன்மைக்குறிகளாய் கர்த்தர் உயர்த்த அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பார்க்க தேவன் அப்படியாய் அந்த தாவீதின் வாழ்க்கையை உயர்த்துகிறத பார்க்குறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவனை இஸ்ரவேல் அனைத்துக்கும் அவனை ராஜாவாய் மாற்றினான். யார? சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், சாதாரண ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தவன். இந்த கோலியாத்தில் போகும்போது சவுல் சொல்கிறாரு, என் பட்டயத்தான் எடுத்துன்னு போகணும், அதெல்லாம் போட்டு பார்த்து இதெல்லாம் எனக்கு லாக் பட்டு வராது, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அப்படி என்ன அர்த்தம்? கத்தியத்து சண்டை போட தெரியாது, அப்படிப்பட்ட இருந்தேன். ஆனால் தேவன் அவனை ராஜாவாய் மாற்றுகிறத இங்கே நாம் பார்க்கணும். ஒரு மேன்மைக்குரியவனாக கர்த்தர் உயர்த்துகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல் தேவன் நம்மை அப்படியாக மேன்மைக்குரிய கர்த்தர் மாற்ற நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவனை எப்படி மேன்மைக்குரியாக மாற்றினார்? 1, ஜனங்களுக்கு அஸ்திபாரமாக இருக்கத்தக்கதாய் மேன்மைக்குரியவனாய் மாற்றினார். 2வது, ஜனங்களுக்கு அடைக்கலமாக இருக்கத்தக்கதாய் அவனை என்ன பண்ணினான்? அவனை மேன்மைக்குரியவனாக மாற்றினான்.
இந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஜனங்கள் அவனை தேடி வருகிறத பார்க்குறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்க தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள், சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கத்த என் ஜனமாய் இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார். இப்போ ஜனங்களுக்கு இப்போ யாரும் இல்லை, இப்போ ராஜா யாரும் இல்லை. அதனால் யாரை ராஜாவை தேர்ந்தெடுக்குன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறாங்க. ஆனால் தேவனான மேன்மைக்குரியனாக இங்கே மாற்ற என்ன பார்க்கிறோம், அவனை ஜனங்களுக்கு அஸ்திபாரம் உள்ளவனாக இருக்கான். இந்த ஜனங்கள் இப்போ அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. யாரை தலைவனாக தேர்ந்தெடுத்து யாரை ராஜாவை, ஒரு அஸ்திபாரம் இல்லாத சூழ்நிலை தான். ஆனால் தேவன் அந்த ஜனத்துக்கு அவன் அஸ்திபாரம் உள்ளவனாகும், அவன் அடைக்கலம் உள்ளவனாகவும் இங்கே மாற்றுகிறது, மேன்மைக்குரியவனாக மாற்றுதப்பா. அது போல அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைக்குரியவனாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீ அஸ்திபாரம் உள்ளவர்களாக இருப்பதற்காக இருக்கத்தக்கதாய், நீங்கள் அடைக்கலம் கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வேளை அவங்களை அசட்டப் பண்ணலாம். ஆனால் எந்த ஜனங்களை அசட் பண்ண அதே ஜனத்துக்கு நீங்கள் அஸ்திபாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அசட்டை பண்ண ஜனங்களுக்கு நீங்கள் அடைக்கலமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை மேன்மைக்குரியவர்களாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தானியேலின் வாழ்க்கை, மனிதன் தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி தான் செய்தார். ஒரு நாளில் அவன் வந்து பார்க்கும்போது அவன் இப்போ அவன் சவுலுக்கு பயந்து அவன் காடாக ஓட வேண்டிய சூழ்நிலை. இப்போ வந்த ஜனங்க அப்போலாம் அவனை தேடி வரல பாருங்க. நாள் ஒன்று வந்தபோது ஜனங்களை அவனை தேடி வராங்க. நீங்கள் தான் எனக்கு அஸ்திபாரம், நீங்கள் தான் எனக்கு அடைக்கலமாக இருக்கணும் என்று சொல்லி ஜனங்கள். அது போல தேவன் உங்கள் வாழ்க்கையை அப்படிப்பட்ட மேன்மைக்குரியவர்களாக கத்த. ஒருவேளை இன்றைக்கு யார் உன்னை இங்கே அசட்டை பண்ணுறாங்களோ அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அவங்களே உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அப்படியா நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான்காவதாய் நாம் பார்க்கும்போது நாம் ஜெயத்துக்குரியவர்களாக உயர்த்தும் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் நம்மை ஜெயத்துக்குரியவர்களாக மாற்ற. தேவன் நம்மை ஒரு நாளும் ஆண்டவனை தோல்வியை சந்திக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. தம் ஜனத்தை ஒரு நாளும் தோல்வியை சந்திக்க விடவே மாட்டார். ஒருவேளை என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய உழைப்புகள், என்னுடைய முயற்சிகள் சில வேளையில் தோல்வி அடைந்தாற் போல ஒருவேளை காணப்படலாம். ஆனால் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளிலே நாம் காணப்படுவோமானால் தோல்வியெல்லாம் ஆண்டவர் ஜெயமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வழிகளிலும் தேவனுடைய நினைவுகளில் நீங்கள் இணைக்கப்படுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் எதில் ஒருவேளை நீங்கள் தோல்வியை சந்தித்தாலும் நீங்கள் அதில் ஜெயத்தை நீங்கள் எடுப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதில் ஜெயத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை இங்கே வாசித்து பார்க்கும்போது நீங்கள் யோசபாத்தை குறித்து இங்கே வாசித்து பார்ப்பீர்களானால் யோசபாத்த வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவன் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி வருகிறத பார்க்கிறோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவனை எதிர்த்து அவன் ராஜா தான். அநேக யுத்தங்களை அவன் சந்தித்தவன், அநேக யுத்தங்களை சந்தித்து யுத்தங்களை செய்து அவன் ஜெயித்தவன் தான். ஆனால் இப்போது பார்க்கிறோம் ஒரு கூட்ட ஜனம் வருது. ஆனால் அவனால் எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை, எங்களுக்கான என்ன செய்கிறேன்னு தெரியல என்று சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். நீங்கள் 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எங்கள் தேவனை அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ராஜா தான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் என்ன செய்து எனக்கே தெரியல.
என்ன செய்யுது எனக்கு தெரியல. ஒரு ராஜா ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா அந்த நாட்களில் 2 காரியம் ஒன்று செய்யணும். ஒன்று யுத்தத்துக்கு போகணும், இல்லைன்னா சமாதானம் பண்ண போகணும். சமாதானத்துக்கு போனாக்கா இந்த ராஜா என்ன செய்யணும்? எதிரி நாட்டுக்கு கப்பம் கட்டணும். கப்பம் கட்டுறது ஒரு கேவலமான ஒரு காரியம் ராஜாவுக்கு. இப்போ இந்த 2 காரியம் அவனால செய்ய முடியல. நம்ம கப்பம் கட்டக்கூடாது, எதிர்த்து நிற்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த யோசபாத்தின் வாழ்க்கை இருந்தது. ஆனால் அதன் நடுவிலே அவன் வாழ்க்கையில் என்ன இருந்ததுனால் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தில் பாருங்க, அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி வைத்தான். பாருங்க, அவன் இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய நினைவுகள் தேவனுடைய வழிகளிலே அவன் வாழ்க்கை இங்கே காணப்படுகிறத பார்க்கும். அதை தான் நாம் பார்க்கிறோம். அவனை இங்கே பார்க்கும்போது கர்த்தர் அவனை ஜெயத்துக்குரியவனாய் கர்த்தர் அவனை உயர்த்துகிறத பார்க்குறோம். பாரு, ஒரு நாட்டு ஜனத்துக்கு முன்பாக ஒரு ராஜா அப்படி இருந்தாக்கா அந்த அவனுடைய மதிப்பெல்லாம் போயிடும். பாருங்க, மதிப்பே போயிடும். அவன் யுத்தத்துக்கு போய் செத்தாக அவனுக்கு ஒரு மதிப்பு வரும். ராஜா யுத்தத்துக்கு போய் என்ன பண்ணுறாரா? ஆனால் யுத்தத்துக்கு பயந்து ராஜா வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்கிறாருன்னா அது அந்த நாட்டினுடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவன் வாழ்க்கை அந்த மதிப்பு இழந்தவனாய் காணப்படும். அது ஒரு கேவலமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த யோசபாத் இருக்கிறான். யுத்தத்துக்கு போகாமல் உள்ளே உட்காந்து இருக்கிறான். ஜனங்க என்ன நினைப்பாங்க பாருங்க, இல்லைனா ஒரு ராஜா நாட்டை காப்பாற்றுற ராஜா, நான் மக்களை காப்பாற்ற வேண்டியவன் பயந்து உள்ளே உட்காந்துன்னுக்கிறாரு அப்படின்னா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. ராஜாக்கு எப்படி மதிப்பு கொடுப்பாங்க பாருங்க, மதிப்பு கொடுக்க. அப்படிப்பட்ட நிலைமை தான். ஆனால் அவனிடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்கிறோம் தேவன் அந்த சூழ்நிலையிலும் அவனை ஜெயத்துக்குரியவனாய் கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அவன் தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளிலும் இந்த யோசபாத்தின் வாழ்க்கை இருந்ததுனால்தான் அந்த நிலையிலே அவன் ஜெபித்த போது கர்த்தர் உடனே செயல்படுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறாங்க, அவன் பார்க்கிறோம். நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. 2 நாளாகமும் 13ஆம் வசனம் பார்க்கும். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்களும் அவங்க பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரனுக்கு கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஆண்டவருங்க பார்க்க அவங்க ஜெபம் பண்ணாங்க. காலம் தாமதம் இல்லாமல் ஜெபத்தை முடித்த உடனே கர்த்தர் அங்கே வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் மேலே இறங்கி வருகிறார். அவர் மூலமாய் கர்த்தர் தீர்க்கதரிசனம் பேசுகிறார். என்ன? சகல யூதா கோத்திரத்தார் எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்தை பயப்படாமலும் கலங்கம் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. அவனை ஜெயத்துக்குரியவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இங்கே உயர்த்துகிறத பார்க்க. ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்களானால் அவன் யுத்தத்துக்கு போல, ஆனால் ஜெயம் அவன் கையில் வந்துச்சு. ஹல்லேலூயா. யுத்தத்தை இப்போ தான் அவங்க 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்க. இப்போ தான் அவங்க இப்போ யுத்தத்து முறையெல்லாம் கொஞ்சம் மாற்றுறாங்க. யுத்தத்துக்கு முன்னாடி யாரும் நிற்கணும்? யுத்த வீரர்கள் நிற்கணும். ஆனால் இப்போ யோசபாத் என்ன, கர்த்தரை துதிக்கிறவர்களை முன்னாடி வச்சுட்டு யுத்தத்துக்கு போகிற வீரர்களை பின்னாடி வச்சுட்டான். இப்போ அவங்க பாடி துதி செய்த போது கர்த்தர் இவங்களை அறியாமலே ஒரு காரியத்தை அங்கே செய்து கொண்டு இருக்கிறார். 3 கூட்டத்தாரும் ஒருவருக்கு விரோதமாக எழும்பி எல்லாரும் செத்து மடிஞ்சாங்க. இப்போ இவர் கிளம்பி போனுங்கிறார். எதுக்கு போகிறாரு? யுத்தம் செய்து போகிறாரு. யுத்தம் செய்ய போய் அங்கே போய் பார்க்கும்போது, அந்த இடத்த போய் பார்க்கும்போது ஒருவரும் தப்பாமல் செத்து கிடக்கிறத பார்க்குறாரு. ஹல்லேலூயா.
நம்ம பார்க்குறீங்க 24ஆம் வசனத்தை பார்க்குறோம். யூத மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டணியில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. ஆண்டவர் எப்படி மாற்றினாரு? அவனை ஜெயத்துக்குரியவனாய் கத்த உயர்த்துகிற பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பயம், என்ன செய்ய போகிறேன், ஏதோ செய்ய போகிறேன். நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் அவனை ஜெயத்துக்குரியவனாய் உயர்த்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் பார்க்குறாங்க, என்ன பார்த்தாங்கன்னா ராஜாவோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கலாம். தேவன் ராஜாவோடு இருக்கிறாரு, ராஜாவோடு தேவன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காணும்படி கர்த்தர் இங்கே செய்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் உங்களை உயர்த்துகிற தேவன். உங்களை யார் அசட்டப்பட, உங்களுக்கு விரோதமாக யார் எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ள போகிறாங்க, அவர்கள் அறிக்கையிட போகிறாங்க, என்ன இவர்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்துக்குரியவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த யோசபாத்தவன் ஜனங்களும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்களேன். 26ஆம் வசனத்தில் 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின ஆதலால் விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவங்க சத்துருப்பை கலிகூர செய்தபடியா யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தை மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினான். அது வரைக்கும் இந்த யோசபாத் எப்படி இருந்தார்? பயந்து இருந்தார். ஆனால் இப்போது பார்க்குறோம், அவர் பார்க்கும்போது யூத மனுஷர் யாவரும் எருசலேம் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத். ஹல்லேலூயா. ஜனங்கள் எப்படியா? ஜனங்கள் நடுவில் இந்த யோசபாத்தை ஜெயத்துக்குரியவனாய் கர்த்தர் உயர்த்துகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஜனங்கள்லாம் அறிந்து கொள்கிறாங்க, என்ன ராஜாவோடு யார் இருக்குன்னா கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு அறிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்கிறத. அப்படியாய் தேவன் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது, கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார் என்பதையும் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுப்பி நிற்கலாம், அல்லது இந்த பிரச்சனை என்னால் எதிர்த்து நிற்க முடியல, இந்த போராட்டத்தை என்னால் எதிர்த்து நிற்க முடியல, இவர்களை என்னால் எதிர்த்து நிற்க முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஜெயத்துக்குரியவளாய் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக யார் நிற்கிறாங்களோ, உனக்கு விரோதமாக யார் எதிர்த்து இருக்கிறார்களோ அவர்களே சொல்லுவாங்க, கர்த்தர் அவளோடு இருக்கிறார், கர்த்தர் அவளுக்கு துணையாய் நிற்கிறார் என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ராஜா யுத்தம் பண்ணல, ஆனால் ஜெயம் கையில் வந்துடுச்சு. பாருங்களேன், முன்னாடி ராஜாவுடைய நிலைமையை ஜனங்க பார்க்குறாங்க, பின்னாடி ராஜாவுடைய நிலைமை பார்க்குறேன். முன்னாடி ராஜா பயந்து இருந்தாருப்பா, ஆனால் இப்போது ராஜா கையில் என்ன இருக்குன்னா ஜெயம் இருக்குது. ஆனால் ராஜா யுத்தம் பண்ணல, ஆனால் ஜெயம் கையில் வந்துடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்க அறிந்து கொள்கிறா, என்ன ராஜாவோடு கர்த்தர் இருக்கார், ராஜாவுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள அறிக்கை செய்கிறத, அவங்க பார்க்கிறத இந்த வேத வசனம் பார்க்க முடியும். அதனால தான் அவர்கள் யார் பின்னாடி வராங்க? யோசபாத் பின்னாடி வந்தாங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க? யோசபாத் பின்னாடி வந்திருக்க மாட்டாங்க. தேவன் அப்படியாய் ஆண்டவர் நம்மை அவர் உயர்த்துகிற தேவன். நம்ம ஜெயத்துக்கு எல்லா காரியத்திலையும் நம்மோடு சில வேலை நம்ம சில காரியத்தை நாம் போராடி கொண்டு இருக்கலாம், இல்லை சில காரியம் நம்மோடு போராடி கொண்டு இருக்கலாம்.
கர்த்தர் அதில் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. எதில் போராடி கொண்டு இருக்கிறீங்களோ அல்லது எந்த காரியங்களோடு போராடி, ஒருவேளை மனுஷர்கள் ஒருவேளை போராடி கொண்டு இருக்கலாம், அல்லது மாந்திரிகை கிரிகள் பிசாசின் கிரிகள் போராடி கொண்டு இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வுக்கு வரணும், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மேலான ஒரு ஸ்தானத்துக்கு வரணும், அதில் நீங்கள் முயற்சித்து அதில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதிலெல்லாம் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. தேவனெல்லாம் ஜெயத்தை தந்து அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஜெயத்தை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நாம் முடிக்க போகிறோம். வெளிச்சத்துக்குரியவர்களாய் உயர்த்துகிறார். தேவனின் நினைவுகளும் வழிகளும் உயர்ந்து இருக்கிறது. என் வாழ்க்கையில் எது உயர்ந்து இருக்கிறதோ அது என்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. தேவனின் நினைவுகளும் வழி என் வாழ்க்கை உயர்ந்து இருக்கிறதுனால அது என்னை உயர்த்தி எப்படி நாம் வெளிச்சத்துக்குரியவர்களாய் அது நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. நாம் வெளிச்சம் சில வேளையில் வாழ்க்கையில் இருளை நாம் சந்தித்து கொண்டு இருக்க, இருளின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம், இருளின் நடுவில் நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் கர்த்தர் அந்த இருளெல்லாம் நீக்கி அவர் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இருளை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோமோ அல்லது எப்படிப்பட்ட இருளின் மத்தியில் நான் காணப்படுகிறனோ, தேவன் இருளை என் வாழ்க்கையில் வெளிச்சமாய் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இங்கே 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்திலாம் நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே எசேக்கியா ராஜா குறித்து அங்கே நம்ம பார்க்குறோம். அவனுக்கு விரோதமாய் இப்போ ஒரு கூட்டம் நிற்குது. இப்போ நீங்கள் வாசித்து நீங்கள் அசிரியா ராஜா அவனுக்கு விரோதமாய் நின்று அவன் பார்க்குறோம். அவனுக்கு விரோதமாய் நின்று இப்போது யுத்தம் செய்யதை நின்று கொண்டு இருக்கிறான். இப்போது இந்த இந்த எசேக்கியா வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு நிலையில தான் இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது. அந்த அசிரியா ராஜானுடைய அந்த அசிரியா அந்த பக்கத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அங்கே பார்க்குறோம். அந்த சனகரிப்பு என்ற ஒரு ஆள் இப்போ என்ன செய்யணும்னா அவன் இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்கிறான். பார்க்க அதெல்லாம் வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லும் அவனை கேவலப்படுத்துகிற மாதிரி அந்த வார்த்தை அவன் பேசி கொண்டு இருக்கிறான். நீங்கள் அந்த வார்த்தைகளாக நீங்கள் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 26ஆம் வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். அவன் அந்த தளபதி அந்த ரப்சாக்கே பேசுகிறான். அதெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தை அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். இதெல்லாம் கேட்டுன்னு இப்போது இந்த எசேக்கியா வேதனையோடு கண்ணீரோடு இப்போ இருக்கிறான். ஒரு இருளிலே அவன் வாழ்க்கை காணப்படுகிறது. அவன் சொல்லும்போது சொல்கிறார் இந்த எசேக்கியா, நீங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்கன்னா, ராஜாவை எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டி உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசி. ஒரு ராஜா பார்க்குறோம் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. அப்படின்னா பாருங்களேன், இந்த வார்த்தை அவனை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கும் பாருங்க. நீங்கள் குறிப்பாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, இங்கே 27ஆம் வசனத்தில் பார்ப்பீங்களான்னா அவங்க அந்த ரப்சாக்கே என்ற அந்த அசிரியா தளபதி பேசும்போது அவன் என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அவன் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அங்கே நம்ம பார்க்குறோம் யூதா பாஷையில் பேசுகிறான். ஏன்னா யூதா ஜனங்களாக இருக்கிறதுனால யூதா பாஷையில் பேசுகிறான். இப்போ இந்த எசேக்கியா ராஜாவை சைட்லேருந்து சில தளபதிகள் நீ என்ன செய்யாத, நீ யூத பாஷையில் பேச, அசிரியா பாஷை அது எங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் அசிரியா பாஷையிலே பேச அப்படின்னு சீரியா பாஷையிலே சீரியா பாஷையிலே பேசுன்னு சொல்கிறான்.
ஆனால் அவன் சொல்கிறத பாருங்களேன், 27ஆம் வருஷத்து அதுக்கு ரப்சாக்கு, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்தில் தங்கி இருக்கிற மனுஷர் அண்டைக்கு அல்லாமல் உங்கள் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்கும் என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என அனுப்பினார் என்று சொல்லி. பாருங்களேன், இவ்வளோ ஒரு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை பாருங்களேன். இதெல்லாம் கேட்ட அந்த ராஜா இப்போ என்ன செய்கிறான் என்றால், அவன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடித்து கொண்டு அந்த 19ஆம் அதிகாரம் அந்த 2 ராஜா 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அரண்மனை விசாரணைக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதியாகிய செப்பனாவையும் ஆசாரிகளின் மூப்பரையும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசன இடத்துக்கு ரெட்டு உடித்து கொண்டவர்களாக அனுப்பி. இவன் மாட்டான் ரெட்டு உடித்துக்குள்ள எல்லாரையும் ரெட்டு உடித்து. அப்போனா பாருங்களேன், அவனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்களேன். ரெட்டு உடித்துள்ள அனுப்பினால் இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கி இருக்கு, பெறவ பலன் இல்லை. பாருங்களேன், எவ்வளோ அந்த இருள் சூழ்ந்த ஒரு இலையில் அந்த நிலையில் அவன் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய வழிகளிலும் தேவனுடைய நினைவிலும் அவன் வாழ்க்கை இருந்ததுனால அந்த இருள் சூழ்ந்த வேளையில் கர்த்தர் அவனை வெளிச்சத்துக்குரியவனாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் அவன் தேவனை தேடி அவன் ஆலயத்துக்கு போய் தேவனிடத்தை எல்லாம் சொல்கிறான். எப்படியா தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் அவன் வாழ்க்கையில் இருந்ததுனால அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த இருள் நடுவில் கர்த்தர் அவனை வெளிச்சத்துக்குரியவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லி. 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீதிமானுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கான், வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதம் சொல்ல. 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லப்படுகிறோம். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கதை என் இருளை வெளிச்சமாக்குவார். இது போல இங்கே பார்க்கிறோம், இந்த எசேக்கியாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவன் இருள் நிறைந்த சூழ்நிலை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இருள் நிறைந்த சூழ்நிலை, பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள், சுகவீனங்கள், எதிர்ப்புகள், தடைகள், போரா, இப்படிப்பட்ட இருள் நிறைந்த சூழ்நிலையில் ஒருவேளை வாழ்க்கை இருக்கலாம். அடங்க தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகள் என்ன வேண்டாம், உங்கள் இருளை கர்த்தர் மாற்றி நீங்கள் உங்களை வெளிச்சத்துக்குரியவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்க. யார் அவனுக்கு விரோதமாய் கொக்கரித்தார்களோ, யார் அவனுக்கு விரோதமாக கொக்கரித்து கொண்டாருந்தோ அந்த ராஜா தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகும்படி கர்த்தர் செய்கிறார். தன் சொந்த தேசத்தில் தன் சொந்த மகனாலே அவன் கொலை செய்யப்படுகிறத பார்க்கிறோம். பாருங்களேன், ஆண்டை எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை தரான். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள், அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறார், எருசலேம் குமாரி உன் பின்னாலே தலையை துலக்குகிறார் அப்படின்ட்டு தேவங்களை பார்க்கிறோம். அந்த அசரியா ராஜாவுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த எசேக்கியாளுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் வாழ்க்கையை வெளிச்சத்துக்குரியவராய் கர்த்தர் உயர்த்துகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து அந்த வசனங்களில் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, கர்த்தர் அப்படியாக அவனுக்கு விரோதமாக எழுந்து வந்த இந்த சத்துருக்களை கர்த்தர் இங்கே மடங்கடிக்க பண்ணுகிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்குறோம். நமக்கு விரோதமாக என்ன எழுப்பினா
கர்த்தர் நமக்கென்று அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் வழக்காடுகிற ஜனங்களோடு கர்த்தர் வழக்காடுகிறவர், ஜனங்களோடு கர்த்தர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த எசேக்கியா எதுவும் செய்யல. அவன் தன் ஆலயத்தில் போய் தன் தேவனுக்கு முன்பதாக அவன் எல்லா காரியத்தையும் சொல்லும்போது கர்த்தர் அவனுக்காக எழும்புகிறதா பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக எழும்பி அவர் நமக்காக யுத்தம் செய்ய, நமக்காக அவர் வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது 35ஆம் வசனத்தை 2 ராஜாக்கள் 19:35 அந்த ராத்திரியில் சம்பவித்து என்னவென்ன, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாலத்தில் 180,000 பேரை சங்கரித்த அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார். தேவன் நம்மை வெளிச்சத்துக்குரியவர்களாய் கத்தை எந்தெந்த காரியங்கள் இருள் போல காணப்படுகிறதோ தேவன் அது எல்லாவற்றையும் அந்த வெளிச்சத்துக்குரியவளாய் கர்த்தரையும் உயர்த்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது போல ஒரு இருளான இடங்களிலே இடங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. பாருங்களேன், நம்ம என்ன முடிவெடுக்கிறது, ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஒரு இருள் சூழ்ந்த காரியம் வரும்போது நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. பாருங்களேன், அநேக முறை சொல்லியிருக்கேன். நம்ம 25 வருஷமாக ஒரே வீட்டில் இருப்போம். பாருங்களேன், கரண்ட்டு போச்சு நம்ம தடவும். பாருங்க, வீட்டில் கரண்ட்டு போச்சு என்ன செய்வோம், செவரு எங்கே இருக்குன்னு தடவினுவோம். ஆனால் 25 வருஷமாக அந்த வீட்டில் தான் இருப்போம். காலை தடவும், செவத்தை தடவும். ஏன்? இருள் வரும்போது நான் எங்கே போகிறேன், நான் என்ன செய்கிறேன், எந்த திசைக்கு போகிறேன் நமக்கு தெரியல. அதே போல் வாழ்க்கையில் ஒரு இருள் வரும்போது நான் என்ன செய்யணும், எந்த பக்கம் போகணும், எந்த திசைக்கு போகணும், எந்த காரியத்தை செய்யணும் எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வெளிச்சத்துக்குரியவனாய் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம இருளெல்லாம் கர்த்தர் நீக்கி தேவன் நம்ம வெளிச்சத்துக்குறையாக மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தின்படி தேவனுடைய நினைவுகளும் மறுபடியும் அந்த வாசித்தை நாம் ஜெபம் முடிக்க போகிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்க என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அந்த உயர்ந்திருக்கிற காரியம் நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆளுகைக்குரியவர்களாய் உயர்த்தும், கனத்துக்குரியவர்களாய் உயர்த்தும், மேன்மைக்குரியவர்களாய் உயர்த்தும், ஜெயத்துக்குரியவர்களாய் உயர்த்தும், வெளிச்சத்துக்குரியவர்களாய் உயர்த்தும். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு நீ பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உன் வாழ்க்கையில் என்னுடைய வழிகளும் என்னுடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர், உன் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறது, அந்த உயர்ந்திருக்கிறது உன்னை உயர்த்தும் என்று சொல்லி ஆண்டவரே, நீ எங்களோடு பேசினது கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு நீ பேசியிருக்கிறீர் ஆண்டவர். அப்படியாகவே கர்த்தர் ஆண்டவரே, நீ எங்களை உயர்த்த போகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துகிற தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எந்த நிலையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையில் உயர்த்த வேண்டுமோ, உயர்த்தப்பட வேண்டுமோ, உயர்ந்திருக்க வேண்டுமோ கர்த்தர் நம்முடைய வார்த்தையின்படியான உயர்த்தி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தேவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன்ப்பா. தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் துதிகான மையமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். இப்போ